மறைமுகமாக இருக்கக்கூடிய அதிமுகவிலும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் காஞ்சிபுரம் தொகுதியை குறிவைத்துள்ளார். கடந்த முறை உத்திரமேரூர் தொகுதியில் நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும் காஞ்சிபுரம் தொகுதிதான் தனக்கு சேஃபான தொகுதி என காய்களை நகர்த்தி வருகிறார். அதிமுகவின் மாவட்ட பொருளாளராக உள்ள வள்ளி நாயகமும் காஞ்சிபுரம் தொகுதி தனக்கு கிடைக்கும் என நம்பிக்கையில் இருக்கிறார். 2016 ஆண்டு தேர்தலின் போது இவருக்கு சீட் கிடைத்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆகிவிட்டது. கடந்த முறை கூட்டணிக்கு கொடுத்து விட்டார்கள், இந்த முறை தனக்கே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார் வள்ளி நாயகம். இதுபோக அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவின் மாவட்ட செயலாளராக உள்ள மகேஷ்குமார் கடந்த முறை 2021 அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2 முறை தேர்தலில் நின்று தோல்வி அடைந்திருப்பதால் இம்முறை போட்டியிட்டால் கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையில் அதிமுக கூட்டணியில் சீட் கேட்டு வருகிறார். காஞ்சிபுரம் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படுமா என்பது டவுட் தான். அதே போன்று ஒருவேளை பாஜகவிற்கு சீட் ஒதுக்கப்பட்டால் ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமாருக்கு சீட் தரப்பட வாய்ப்புள்ளது. எனவே அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம், பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் ஆகியோரிடையே சீட் பெறுவதில் கடும் போட்டி நிலவி வருகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2026 காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஆபே விஸ்வநாதனின் பேத்தி வெற்றி செல்வி அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளராக உள்ள தென்னரசு முயன்று வருகிறார். அதுபோக தலைமையை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே காஞ்சிபுரத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டி நிலவ போகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.